சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமாண்டி, அப்படித்தான் சொல்லுவோம். நீ என்ன உழைச்சா சம்பாதிச்ச? இருக்கிறவங்க கிட்ட இருந்து புடிங்கிட்டு தானே போன. பத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சிருக்க. அப்பத்தா கைமணம்னு கம்பெனிய நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனத உன்னோடதுன்னு சொல்லி அந்த காசை வச்சு காரை வாங்கினா சொல்லத்தான் செய்வோம். குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீரம். காரு வாங்கிட்டாலாம் காரு. பெரிய ராசா வீட்டு மகாராணி. ஆமா, நான் எதை செஞ்சாலும் ஏன் உங்க எல்லாருக்கும் அப்படியே பொத்துக்கிட்டு வருது? ஏன் பூர்ணி, இந்த வீட்டுல யார் யாரு என்னென்ன நிலைமையில் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? நான் ஒரு கிட்னியோட டெய்லி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு ஏதோ உயிரோட இருந்துகிட்டு இருக்கேன். எங்க அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி மூடி கிடக்குது. செவ்வந்திக்கு வேலை இல்ல, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டல. இத்தனை பிரச்சனைகளோட தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடானா வேற ஏதோ குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி துணிமணி வாங்குற, கண்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற. இப்ப காரை வேற வாங்கிட்டு வந்து நிக்கிற. உனக்கு பொறுப்புங்கிறது சுத்தமா கிடையாது. ஏன் தெரியுமா? உனக்கு எங்க யாரு மேலையும் அக்கறை இல்லை. ஒண்ணு நீ நல்லா இருக்கணும், உன் புருஷன் கூட நல்லா வாழணும், அவ்வளவுதான். மத்தவங்க எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? அந்த மாதிரி தானே நீ நடந்துக்கிற. மாமா, திரும்ப திரும்ப இது பேசி என்ன மாமா ஆக போகுது? காசு தேவை இருந்துச்சு, நான் காரை வித்தேன், அவளும் வாங்கிட்டா. இதுக்கு மேல எதுக்கு மாமா இத பேசிக்கிட்டு? விடுங்க. ஆமா மாமாமா, இவ்ளோ நேரம் அப்படியே எல்லாரையும் சேர்ந்து விட்டு திட்ட வைக்க வேண்டியது, இப்ப அப்படியே நல்லவ மாதிரி நடுவுல புகுந்து சமாதானப்படுத்த வேண்டியது. போதும் உன்னோட ரெட்டை வேஷம்லாம். என்னடி ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே போற? ரெட்டை வேஷம் போடுறது நீ. ஏதோ எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி பேசுற. இந்த வீட்லயே படுத்து தூங்கிக்கிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கே குழிய பறிச்சுக்கிட்டு இருக்க ஒன்னால மட்டும் தாண்டி முடியும். பாத்தீங்களாங்க என்ன பேசுறாங்கன்னு? நான் இவங்களுக்கெல்லாம் குழி பறிக்கிறேனா? இப்படி ஒரு பேச்சு கேட்டுக்கிட்டு நான் எதுக்குங்க இந்த வீட்ல இருக்கணும்? இதனாலதான் நான் அன்னைக்கே சிங்கப்பூர் போலான்னு சொன்னேன். அப்ப அதையும் கெடுத்து விட்டுட்டாங்கல்ல. நிம்மதியா சிங்கப்பூர்ல இருந்திருப்போம், அதுவும் போச்சு. இங்க வந்து உட்கார்ந்தா டெய்லியும் இவங்க கூட நான் போராட வேண்டியதா இருக்கு. நீ டெய்லி எங்க கூட போராடிக்கிட்டு இருக்கியா? அப்புறம் எதுக்குடி இந்த வீட்ல இருக்கிற? கிளம்பி போக வேண்டியதானே? உன்னை யாரு இங்க புடிச்சு வச்சிருக்கா? நீ இங்க இருக்கணும்னே யாரும் அழுவல. பாத்தீங்களாங்க, ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே எப்படி கரெக்டா சொல்றாங்கன்னு. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க போறதில்ல. சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. கிளம்புறதுன்னு முடிவு எடுத்துட்டா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்புற வழிய பாரு. தொல்லை விட்டுச்சுன்னு நாங்களும் நிம்மதியா இருப்போம். சாக போற காலத்துல உன் கூட என்னால போராடிக்கிட்டு இருக்க முடியாது. பாட்டி சும்மா இருங்க. அது இதெல்லாம் பேசிக்கிட்டு. மாமா நீங்க உள்ள வாங்க. பாட்டி உள்ள வாங்க. இங்க பாருங்க, என்னால இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது. முதல்ல வேற வீட்டை பார்த்து நம்ம வீட மாத்திரம். இவெல்லாம் திருந்தவே மாட்டாமா. பாட்டி என்ன பாட்டி நீங்க பாட்டுக்கு பூர்ணிய வீட்டை விட்டு போறதுன்னா போன்னு சொல்லிட்டீங்க. பின்ன என்ன செவந்தி, எப்ப பாரு வீட்டை விட்டு போறேன் வீட்டை விட்டு போறேன்னு ஏதோ புலி வருது கதை மாதிரில சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. போகட்டுமே. வெளியே போய் வீடு எடுத்து தங்கினாதான் இந்த வீட்டோட அருமை தெரியும். வேளைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே சாப்பாடு கிடைக்குதுல்ல, அதான் அவ்வளவு திமிரு. தனியா வீடு எடுத்து போய் தங்கினா அவளுக்கு யார் செஞ்சு கொடுப்பா? அவளே செஞ்சுக்கணும், இல்ல வேலைக்கு ஆளு வச்சுக்கணும். அப்ப தெரியும் இங்க என்னெல்லாம் கிடைச்சதுன்னு. நீ விடு செவந்தி, அவ போனா போயிட்டு போறா. அவளுக்காக நீ ஏன் கவலைப்படுற? பாட்டி அவளுக்காக நான் கவலைப்படல.
அவ போனா என் குழந்தையெல்லாம் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவா. அத நினைச்சுதான் பாட்டி நான் அவ கூட பெருசா சண்டை போடுறது இல்ல. மத்தபடி அவ இந்த வீட்ல இல்லனா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கும். தினமும் சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிற ஒருத்தி கூட எப்படி பாட்டி வாழ முடியும்? கஷ்டமா தான் இருக்கு. என் குழந்தைக்காக தான் இத்தனை நாளா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க பாட்டுக்கு எப்படி சொல்லிட்டீங்க? அவ கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிட போறா. ஐயோ செவந்தி, அப்படி ஒரு விஷயத்த நான் யோசிக்கவே இல்லையே. ஏதோ கோவத்துல சொல்லிட்டேனே தவிர உன் குழந்தை அவகிட்ட இருக்குன்னு ஞாபகத்திலேயே வரலையம்மா. எனக்கு புரியுது பாட்டி. என் குழந்தைய மட்டும் நான் அவளுக்கு கொடுக்காம இருந்திருந்தா அவ பண்ண காரியத்துக்கு எப்பவும் அவளை வீட்டை விட்டு நான் அனுப்பியிருப்பேன். இல்லனா நான் வேற வீட்டுக்கு போயிருப்பேன். காலையில தூங்கி எந்திரிச்சா நிம்மதியா வேலையை பார்க்கலாம். இவ கூட போராடுறதே பெரிய வேலையா போயிடுச்சு. பாட்டி, அவ கோச்சுக்கிட்டு போறேன்னு என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? தினமும் குழந்தை என்ன பண்றான், சாப்பாடு கொடுத்தாளா, தூங்கிட்டானா, அத பத்தியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பேசாம அவ இங்கே இருந்துடலாம் பாட்டி. என்ன செவந்தி, இவகிட்ட வந்து இப்படி வசமா மாட்டிக்கிட்டு இருக்கோம். புலிவால புடிச்ச கதையாவுல இருக்கு. இவளை விடவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம. பாட்டி, நீங்க கோவப்பட்டு வீட்டை விட்டு போன்னு சொன்ன உடனே இந்நேரம் பெட்டி படுக்கையெல்லாம் அவ எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. ஏய், இப்ப Dress எல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்க போற? எங்கேயோ போறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. உங்க Dress எல்லாம் எடுத்து வைங்க. குழந்தை Dressையும் எடுத்து வைங்க. நம்ம கிளம்பலாம். ஐயோ பூர்ணிமா, சும்மா அவசரத்துல ஏதோ ஒண்ணு பேசி எமோஷனலா முடிவு எடுக்காத. அவங்க தான் பெரியவங்க, கோவத்துல சொல்றாங்க.